எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே ஏதேதோ செய்கிற. என்னடா தங்கோ உனக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனோ? ஏன் அழுகுறீங்க? ஏண்டா தங்கோ பசிக்குதா தங்கத்துக்கு? அழுகாதீங்க காலையில இருந்து ஒரே அழுகதான். கொஞ்ச நேரம் தூங்குறது அதுக்கப்புறம் அழுகுறதுதான். அதுதான் பாருங்களே ஒரே அழுகதான் பாப்பா. சரி அழுகாதீங்க. இப்ப போன் அடிக்கலாம் அம்மாவுக்கு. இருங்க அவளுக்கு போன் அடிச்சு பாக்குறேன் எங்க இருக்கான்னு கேட்கலாம். பாப்பா அழுந்துட்டு இருக்கா, என்ன பண்றான்னு தெரியல. ஆமா போன் அடிங்க அவளுக்கு. ரிங் போகுது, போன் எடுக்க மாட்டேங்கிறா. இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அச்சச்சோ என்னாச்சு? ஏன் தங்க அழுகுறீங்க? நாங்களே வந்துட்டோம். ஏமா போன் அடிச்சிட்டு இருக்கீங்க? இல்லடா என்ன இவ்ளோ நேரம் ஆச்சு? பாப்பா அழுந்துட்டு இருக்கா, இவ்ளோ நேரம் என்ன? நாங்க கொஞ்சம் லேட் ஆயிருச்சுமா. என்னாச்சு என் தங்கத்துக்கு என்னாச்சு? அழுகலாமா நீ? அம்மாவை பிரிஞ்சு உன்னால இருக்க முடியல தங்க. அழுக கூடாது. ஆரம்பிச்சிட்டியா நீ? ஏமா அழுகுறா? அழுக விட்டுட்டு சும்மா இருக்கீங்களான்னு நீங்களா? ஏவ பசிக்கு அழுகுறான்னு நினைக்கிறேன். அப்படியா? ஓகே. ஆமா எங்க கீதா வெளியில ஸ்லிப்பர் கழட்டிட்டு இருக்காளா? இல்லம்மா அவ கொஞ்சம் வெளியில போயிருக்காளா. நாளைக்கு வந்துருவா. ஓ நாளைக்கு வந்துருவாளா? வர சொல்லிட்டு வந்துட்டல, இல்ல நாங்களும் போய் ஒரு வார்த்தை சொல்லணுமா? அதெல்லாம் வேண்டாம், சொல்லிட்டு வந்துட்டோம். அவ வந்துருவா. சரி எதுவும் தப்பா நினைச்சுக்கல. அதெல்லாம் எதுவும் நினைச்சுக்கலாமா, வந்துருவா. தங்கோ நீங்க அழுகாதீங்க. சரிம்மா நான் பாப்பாவுக்கு பால் கொடுத்துட்டு அவளை விளையாட வச்சு தூங்க வைக்கிறேன். சரி போடா. நாளைக்கு எல்லாம் சீக்கிரமா எந்திரிச்சு கிளம்புங்க, எல்லாம் வாங்க போயிருக்காங்க. சரிம்மா. எப்பமா Dress எல்லாம் எடுக்க போறது? என்ன Dress-ஆ? இருக்கிறதே போடுங்க. பாப்பாவுக்கு Dress எடுக்கணும், எங்களுக்கு Dress எடுக்கணுமா? பாப்பாவுக்கு பேர் சுட்டு வேணா எங்களுக்கும் வேணும் Dress. அதுதானே எங்களுக்கு வேண்டாமானே. சரி ஈவினிங் மேல போலாம். சரி ஓகே, கண்டிப்பா கூட்டிட்டு போயிருங்க. ஈவினிங் மேல போலாம். சரி ஓகேமா, நாங்க உள்ளார போறோம். சரி போங்க. என்ன அவளை காணோம்? நம்ம போய் வேணா கூப்பிட்டு வருவோமா? ஏமாவா நம்ம போய் கூப்பிட்டு வருவோம். போன் அடிச்சாலும் சுவிட்ச் ஆஃப் வருது. ஏன்? ஆனா நம்ம போய் நேர்லயே கூப்பிட்டு வருவோவா? சரி வா. இங்க இருக்கவங்க கிட்ட என்ன சொல்றது? அதெல்லாம் பாத்துக்கலாம் வா. எல்லாரும் திட்ட போறாங்கடி. அதெல்லாம் பாத்துக்கலாம். காவியா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போவோம், அவ சொல்லிக்குவா. சரி வா போலாம். என்னடி வீட்டையே சுத்தி வந்துட்டோம், லாக் இருக்கு, ஆளையே காணோம். ஒருவேளை ஆப்போசிட்ல வந்துட்டு இருப்பாங்களோ, நம்ம தான் அவசரப்பட்டு வந்துட்டோமோ? ஓகேடி, ஜன்னல்ல எட்டி பார்த்தேன்டி, வீட்டுக்குள்ள ஒரு பொருளையும் காணோம், சோஃபாவை காணோம், எதையும் காணோம். ஆமா அதுவும் கரெக்ட் தான். வீட்டை காலி பண்ணி வேற வீட்டுக்கு போறதா இருந்தா நம்ம கிட்ட சொல்லி இருப்பாங்க. எனக்கு இன்னும் டவுட்டாவே இருக்குவா, பக்கத்து வீட்டுல போய் கேட்போம். நான் சொன்ன நேத்துல இருந்து எனக்கு ஒரு மாதிரி டவுட்டா தான் இருக்கு. கீதாவை காணோம்னாங்க, அதுக்கப்புறம் இங்கதான் இருப்பான்னு சொல்லுவாங்க. அப்படியே அப்பாவும் கீதாவும் சொல்லாம போயிருப்பாங்க. எனக்கு ஏதோ டவுட்டாவே இருக்குவா, பக்கத்து வீட்டுல கேட்போம். அதுவும் இல்லாம சோஃபா எதையும் காணுமே. சப்போஸ் அப்படி வீட்டை காலி பண்றதா இருந்தா 1 மந்த்க்கு முன்னாடியே நம்ம கிட்ட சொல்லிருப்பாங்க. நான் சொல்லவே இல்லையே. இல்லன்னா கூட பரவாயில்ல, நேத்தாவது சொல்லிருக்கணுமே, நேத்துமே சொல்லலையே. ஆன்ட்டி யாராவது இருக்கீங்களா வீட்டுக்குள்ள? இல்லனாலும் ஒரு குரல் கொடுங்க. எருமை வீட்டுக்குள்ள இல்லனா எப்படி குரல் கொடுப்பாங்க? அப்படி சொன்னா வச்சு வெளியில வருவாங்கன்னு பார்த்தேன். வரலல, அமைதியா இரு. வருவாங்க, ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இரு. கத்திக்கிட்டு இருக்கோம். சரி வரனாலும் சொல்ல மாட்டாங்களா? இவ்வளவு காலம் பார்த்தாலும் வேலை விட்டு முடிச்சு கிழிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இரு, மானத்தை வாங்காதடி. சரி ஓகே. அவளுக்கும் சாரி வாங்கி வச்சா எங்கதான் போய் தொலைஞ்சாலும் தெரியல. அவ மட்டும் என் கண்ணை மாட்டிட்டு அப்புறம் இருக்கு அவளுக்கு. ஆன்ட்டி சொல்லுங்க ஆன்ட்டி, என்ன வேணும்? ஆமா எங்களை பார்த்தா ஆன்ட்டி மாதிரியே தெரியுது உன் கண்ணுக்கு. அதானடா. ஆமா ஆன்ட்டி, நல்ல பெருசா இருக்கீங்க, சாரி கட்டி இருக்கீங்க. ஆன்ட்டி தானே எங்க அம்மா தான் சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுக்கு உங்க அம்மாவை போய் ஆன்ட்டின்னு கூப்பிடுவியா? அது எப்படி ஆன்ட்டி கூப்பிட முடியும்? ஆன்ட்டி பாட்டின்னு கூப்பிட்டு இருந்தா செவனி கட்டி அடிச்சிருவோம்டா. ஆன்ட்டி நீங்க ஆன்ட்டி மாதிரி இருக்கீங்க, அதனால தான் ஆன்ட்டின்னு கூப்பிடுறேன். அக்கான்னு கூப்பிடு மரியாதையா. சரிங்க அக்கா, என்ன வேணும்? எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க வெள்ளன்ட்டு? சாப்பாடுலாம் எதுவுமே இல்லக்கா. பிச்சைக்காரங்களே முடிவு பண்ணிட்டியா? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? சொல்ல வரத கேளு. இவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ள என்னடா பண்ணிட்டு இருந்த? இவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருந்த மேடா. பொறுமையா பேசுறியா? உங்க அம்மா வந்துற போறாங்க. நான் விளையாடிட்டு இருந்த, வீட்ல யாரும் இல்ல. சரி வீட்ல யாரும் இல்லையா? ரொம்ப சந்தோஷம். நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றியா? நீங்க கேட்டு நான் ஏன் சொல்லணும்? நீங்க யார் முதல்ல? இன்னைக்கு கடத்திட்டு போக வந்திருக்கீங்களா? என்கிட்ட எதுவும் இல்ல. டேய் ஃபர்ஸ்ட் ஆன்ட்டின்னு கூப்பிட்ட, அப்ப பிச்சைக்காரின்னு நினைச்சேன். இப்ப கடத்திட்டு போறவங்கனே நினைச்சிட்டியா? டேய் தம்பி, சாக்லேட் வாங்கி குடுக்குறேன், நாங்க கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. சாக்லேட்டுக்கு பல்ல கட்டுவியாடா? இதுல மயக்க மருந்து கலந்து கொடுப்பாங்களா? அது உனக்கு தெரியலையா? நாங்க திருடங்க இப்படி எல்லாம் தோணு. எனக்கு சொல்லுங்க, எனக்கு வேலை இருக்கு. இரு இந்த பக்கத்து வீட்ல ஆள் இருப்பாங்கல? ஆமா, எல்லா வீட்லயும் ஆள் தான் இருப்பாங்க. பேயா இருக்குமா மிருகமா இருக்குமா? ஐயோ வாய் பத்தியடி உனக்கு எவ்வளவு இருக்குன்னு. டேய் தயவு செஞ்சு நாங்க சொல்ல வரத கேளுடா. சரி ஆன்ட்டி சொல்லுங்க. இவன் வேற ஆன்ட்டின்னு சொல்லி நம்மளோட ஏஜே மாத்திடுவான் போல. என்னமோ நமக்கு வந்த வேலையை பாப்போம். டேய் இங்க பக்கத்து வீட்ல ஆள் இருந்தாங்களா?
எனக்கு ஒண்ணுமே புரியலடி. நேத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன், அம்மா ரூமுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஏதோ ஒரு மாதிரி இருக்காங்க. ஆமா, அப்பவே நம்ம கேட்டா எதுவுமே சொல்லலடி. இப்ப என்ன தானே பண்றது? சரி இரு, ஏதோ கொடுத்துட்டு போயிருக்கேன்னு சொன்னாங்கல்ல, அது ஏதோ லெட்டரா இருக்கும், நமக்கு எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. இரு, இங்க போற அப்படி போற அர்ஜென்ட்ல போயிருப்பேன்னு சொல்லிருப்பாங்க. இரு, ஆமா போற வழியில போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், அதனால சொல்ல முடியலன்னு நினைக்கிறேன். இது என்னது, ஏதோ வளையல் மாதிரி இருக்கு, மாத்தி எது எடுத்துட்டு வந்துட்டியாடா? இல்ல இல்ல, இது ஒரு பாப்பாவுக்கு கொடுக்க சொன்னாங்க. பாப்பாவோட அம்மா வருவாங்க, ஏதாவது கேட்பாங்க, அவங்க கிட்ட கொடுத்துறீங்கன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அம்மாவுக்கு அந்த ஆன்ட்டி சொன்னாங்க. என்ன, எனக்கு ஒண்ணும் புரியலையே. பாப்பாவுக்குன்னா நம்ம பாப்பாவுக்குன்னு தான் நினைக்கிறேன். இங்க கொடு தம்பி. இந்தாங்கக்கா. ஆமா, பாப்பா கைக்கு மாதிரி தான் இருக்கு. சரி, அம்மா கொடுக்க சொன்னாங்க, நான் விளையாட போறேன். சரி ஓகே, யாராச்சும் சாக்லேட் தரேன்னு சொன்னாங்கன்னா யார்ட்டையும் இதெல்லாம் சொல்லக்கூடாது, சரியா? அப்புறம் யாராவது கெட்டவங்க வந்து உனக்கு கடத்திட்டு போயிடுவாங்க. சரி அக்கா, அப்ப நீங்க என்ன கடத்திட்டு போல? நாங்கலாம் நல்லவங்க தான், பக்கத்து வீட்ல எங்க போயிருக்காங்கன்னு தான் கேட்டேன், ஓகேவா? ஓகே அக்கா, ஆன்ட்டி சாரி. சரி போ போ, உன் கண்ணுக்கு நான் ஆன்ட்டி மாதிரி தெரியறேன். சரி அக்கா, வர அம்மா கிட்ட சொல்லிடுறேன், உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு. சரி, வந்து யார் வாங்கிட்டு போனாங்கன்னு உங்க அம்மா கிட்டன்னா கௌசி தாரா வந்து வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்லிடு, சரியா? சரி அக்கா, நான் வரேன், பை. பை பை, போயிட்டு வா. எங்கடி போனாங்க? ஏண்டி அம்மா அப்பா நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? அதுதான் ஒண்ணும் புரியலடி. ஏண்டி சொல்லாமலே போயிட்டாங்க? ஏதாச்சும் பிரச்சனையா இருந்தாலும் நம்ம கிட்ட சொல்ல வேண்டியதானே, அப்பதானே நம்மளும் கொஞ்சம் கூட நிப்போம். வளையலுக்கு பக்கத்துல ஏதோ லெட்டர் மாதிரி தெரியுது, எடுத்து படி. ஹாய் தாரா, கௌசி. நீங்க இந்த லெட்டர் படிக்கும் போது சோகமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் ஏண்டி போன? நம்ம தான் சோகமா இருப்போம்னு தெரியல, அப்புறம் ஏண்டி போனா? இருடி, முழுசா படிக்கிறேன். எப்படியும் என் மேல நல்லா கோவமா இருப்பீங்கன்னு தெரியும், ஆனா எனக்கு அங்க இருக்கவே விருப்பம் இல்லடி. உங்களையும் கஷ்டப்படுத்திட்டு எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டு நான் எப்படி இருப்பேன்? கண்டிப்பா இந்நேரம் இந்த லெட்டர் வாங்கி படிக்கும் போது அம்மா அப்பாவும் அங்க இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அம்மா அப்பாவை கிளம்பி வேற ஊருக்கு போக சொல்லிட்டு அவங்க எந்த ஊர்ல இருக்காங்கன்னு இப்பவும் எனக்கு தெரியாது. நீங்களும் ப்ளீஸ் யாரையும் தேடாதீங்க, என்ன முக்கியமா தேடவே தேடாதீங்க. நீங்க என் ஃப்ரெண்டா இருந்தா கண்டிப்பா என்ன தேட மாட்டீங்க. என் ஃப்ரெண்டா இருந்தா தேடவே தேடாதீங்க. அப்படி தேடி என்ன கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க என் ஃப்ரெண்டே கிடையாது. அப்புறம் நான் இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டேன்டி. என்ன உயிரோட நீங்க பார்க்கவே மாட்டீங்க. என்ன மட்டும் பார்க்க நீங்க வந்துட்டீங்கன்னா என்ன உயிரோடவே நீங்க பார்க்க மாட்டீங்க. நீங்க என்ன பாக்குறது அதுதான் கடைசி நாளா இருக்கும். நீ என்னடி இப்படி எழுதி வச்சிருக்காவ? இப்ப நம்மள அவ்வளவு முக்கியம் இல்ல அவளுக்கு. இரு, இன்னும் நிறைய எழுதி இருக்கா, என்னன்னு பாப்போம். இப்பவே உன் மேல கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவ என்ன தேடவோ கூடாதுன்ட்டு, அவளை பார்க்கவோ கூடாதுன்ட்டு நம்மள எப்படி இருக்கிறது? அப்ப நம்மள முக்கியம் இல்லைன்னு அவ நினைச்சிருக்கா. இரு, வேற என்னமோ எழுதி இருக்கா ஃப்ரெண்டுன்ட்டு. சரி படி. என்னை தேடி நீங்க 2 பேரும் வருவீங்கன்னு தெரியும், ஆனா இப்ப எழுதியிருக்க வார்த்தையை நம்பி கண்டிப்பா நீங்க வர மாட்டீங்க. வரவும் கூடாது. என்ன பாத்துட்டீங்கன்னா அதுதான் கடைசி நாள். அடுத்து இந்த விஷயம் யார்கிட்டயும் நீங்க சொல்லக்கூடாது. யாரு கேட்டாலும் நான் ஊருக்கு போயிட்டேன், பாட்டி வீட்டுல இருக்கேன்னு மட்டும்தான் நீங்க எல்லாம் சொல்லணும். அவ கொஞ்ச நாளைக்கு தனியா இருக்கணுமா அப்படின்னு மட்டும்தான் நீங்க சொல்லணும். யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லவே கூடாது. எங்க இருந்தாலும் உங்களை நான் கண்டிப்பா வாட்ச் பண்ணுவேன். யார்கிட்டயாவது சொன்னீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அன்னைக்கு நான் இருக்க மாட்டேன்டி. என்ன யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், இப்ப நம்ம என்னடி பண்றது? அவங்கள கிட்ட நம்ம என்னன்னு சொல்றது? நீங்க உண்மையிலேயே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டீங்கன்னா அன்னைக்கு பாக்குறது கடைசி நாள். உங்க முன்னாடி வந்து நின்னுட்டு அன்னைக்கே இறந்து போயிருவேண்டி. அதுக்கப்புறம் உங்க கூட நான் இருக்கவே மாட்டேன். எனக்கு தெரியும் நீங்க 2 பேரும் இந்த வார்த்தையை நம்பி சொல்ல மாட்டீங்கன்னு. சரிடி, பாய் பாய். எல்லாரும் சந்தோஷமா இருங்க. கண்டிப்பா பாப்பாவை பத்திரமா பாத்துக்கோடி கௌசி. இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து நான் விலகியே இருக்கேன். நம்மள அவ ஏமாத்திட்டாளடி. பாப்பாவுக்கு அவளே வளையல் போடாம பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு போயிருக்கால. அப்ப அவளுக்கு பாப்பா முக்கியம் இல்லைன்னு தானே சொல்றா. பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு போயிருக்கா. அவ கையால பொண்ணோட எவ்வளவு ஆசைப்பட்ட தெரியுமா நானு? அதெல்லாம் கெடுத்துட்டாள கீதா. இனிமே என்கிட்ட அவ பேசவே கூடாது. வந்தாலும் நம்ம அவளை தேடுவோன்னு தெரிஞ்சு உயிரை விடுவேன்னு சொல்லிட்டாலே. இதுக்கு மேல பாத்துக்கலாம். என் முன்னாடி மட்டும் அவ வந்து நிக்கட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. வீட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, வா போலாம். இப்ப என்னடி சொல்றது? அவ சொன்ன மாதிரியே பாட்டி வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லுவோம். யாரு நம்புறாங்கன்னு பாப்போம். அதுக்கப்புறம் அவளோட விஷயம். அவங்களுக்குலாம் நம்ம சொல்லாம தெரிஞ்சுச்சுன்னா அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் அந்த லெட்டர்ல போட்டிருந்தாலேடி, அது வந்து நம்மளா சொன்னாதானே. நம்ம சொல்லலைன்னா அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. சரி வா போல, டைம் ஆயிடுச்சு. ஆனா நம்மள ஏமாத்திட்டால. மறந்தாலும் நம்ம எவ்வளவு பாசமா பாத்துக்கிட்டோம் அவள. இது போய் காவியா ஆதிரா கிட்ட எல்லாம் சொன்னா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியுமா? சரி ஓகே வா போலாம். வருத்தப்பட்டுட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. அங்க எல்லாம் தேடிட்டு இருப்பாங்க, அப்புறம் அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. வா. ஆமாண்டி வா. ஆனா நம்ம ஃப்ரெண்ட் நம்மள ஏமாத்திட்டால. இரு, கடைசி ஏதோ எழுதி இருக்கு. என்னடி எழுதி இருக்கு? கண்டிப்பா உங்களை ஏமாத்திட்டீங்கன்னு நினைப்பீங்க, பட் நான் ஏமாத்தலடி. உங்களுக்கு தான் நான் சந்தோஷமா இருக்கணும், அதுதானே உங்களோட தாட்டா. இப்ப நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களையும் கஷ்டப்படுத்தாம அம்மா அப்பாவையும் கஷ்டப்படுத்தாம இப்ப சந்தோஷமா இருப்பேன். எனக்கு நீங்க கொடுத்த மெமரிஸ் மட்டுமே போதும். பாய் பாய் டி. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல எப்பவும் நான் மறக்கவே மாட்டேன்டி. யார்ட்டையும் சொல்லி நீங்களும் ரொம்ப அழுகாதீங்க, யாருக்கும் தெரிய வைக்காதீங்க. பாரடி எப்படி எழுதிட்டு போயிருக்கான்னு. நம்மள மறக்க மாட்டாளா, நான் தூரமா போயிருவாளா? கண்டிப்பா ஒரு நாள் நம்ம கண்ணு முன்னாடி நிப்பாளா. அப்ப
இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு என் நெஞ்சில் ஞாபகமாச்சு இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு என் நெஞ்சில் ஞாபகமாச்சு பாடம் படிச்சதில்ல நாங்க நட்பு படிச்சோம் சின்ன வயசுல நாங்க அழுததில்ல எல்லாம் சேர்ந்து சிரிச்சோம் காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல தினம் இவ எங்க போயிருப்பா? எங்க போய் எப்படி இருக்கா? ஏன் தான் இவ இப்படி பண்றாளோ தெரியல. தேடுனாலும் அவளுக்கு தெரியாம தேடணும். நான் எப்படி தேடுவேன்? ஓய் கௌசி, தாரா என்னாச்சு? ஏ தாரா, என்னாச்சு? இப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அவ வேற நம்மள பார்த்துட்டே இருப்பேன்னு வேற சொல்றா. அப்படின்னா இங்க எங்கேயாச்சும் பக்கத்துல தான் இருக்கணும். எங்க தான் இருப்பா? ஒண்ணும் புரியல கடவுளே. இவங்க ரெண்டு பேரும் இந்த உலகத்துல தான் இருக்காங்களா? பாப்பாவுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வந்தாச்சு. இவங்க ரெண்டு பேரும் சிரிக்கிற மாதிரியே தெரியலையே. ஆமாடி, எதையோ போட்டு ரெண்டு பேரும் யோசிச்சுட்டே இருப்பாங்க போல. கீதாவை பார்க்க தான் போனாங்க. கீதாவை காணோம். கீதாவை பார்க்கயா? ஆமாண்டி, கீதாவை பார்க்க தான் போனாங்க. ஏ கௌசி, என்னடி ஆச்சு? ஏன்டி இப்படி கத்துற? ஆமாண்டி, சொல்லுவேன் நல்லா சொல்லுவேன். என்னாச்சு? எங்க கீதா? அவ பாட்டி வீட்டுக்கு போயிருக்காளாம். என்னடி இந்த ஃபங்க்ஷன் வச்சுட்டு பாட்டி வீட்டுக்கு போயிருக்காளா? ஏ, அது ஏதோ அங்க பழசெல்லாம் மறந்துட்டாங்கல்ல, அதுக்கு மூலிகை கொடுத்து பழசெல்லாம் ஞாபகம் வைக்கிறாங்களா, அதனால அங்க போயிருக்கா. ஞாபகப்படுத்துறாங்களா, அதனால அங்க போயிருக்கா. எதுக்கு பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்க நீ? அது ஒண்ணும் இல்ல, எல்லாரும் இங்க இருக்கா, அவ மட்டும் வரலல்ல, அதனால கொஞ்சம் இதா இருக்கா, அவ்வளவுதான். சரி, நீ எப்படி இருக்க? அவ எப்படி இருக்கா? அதெல்லாம் அவ வரலையே. அவளும் இந்த கூட்டத்துல இருந்தா ஃப்ரெண்ட்ஸ்ல எவ்வளவு சூப்பரா இருந்திருக்கும் தெரியுமா? அதனால தான் யோசிச்சுட்டு இருந்தா. அவ்வளவுதான். சரி வாங்க, இந்த பேர் சுட்டு விழா நடக்க போதா, வாங்க. சரி வாங்க போலாம். பாட்டி ஊருக்கு தானே போயிருக்கா, வந்துருவா. ஹெல்த்துக்காக தானே போயிருக்கா, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல, வாங்க. ஆமாண்டி, வரும்போது கண்டிப்பா பழசெல்லாம் ஞாபகத்தோட வருவா. ரெண்டு பேரும் சோகமா இருக்காம சோகத்துல இருந்து வெளியில வாங்க முதல்ல. எனக்கு வேற ஏதோ விஷயம் மாதிரி தோணுச்சு. கீதாவை காணோம் போல அப்படின்னா தோணுச்சுடி. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாங்க போலாம். சரி சரி, பொறுமை, வாங்க போலாம். அச்சோ, தங்கம் இவ்வளவு கியூட்டா இருக்கீங்க. குட்டிக்கு தலையில யாரு போட்டு விட்டது? கியூட்டா இருக்கீங்க தங்கம். அம்மா தங்கம், தேவதை மாதிரி இருக்கீங்கடா. தேவதைக்கே டஃப் கொடுப்பா என் தங்கம். என்னடா கியூட்டா இருக்கீங்கடா. சரி, பாப்பாவுக்கு தொட்டில போட்டு பேர் வைக்கலாமா? பாப்பா என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? தூக்கம் வரலையா பாப்பாவுக்கு? சரி சரி, கதை அடிக்காம தொட்டியில போடுங்க, பாப்பாவை நல்ல நேரம் முடிய போகுது. சரிம்மா, போடுற தொட்டில. ஐயோ, தங்கத்துக்கு தொட்டில் பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. பாப்பாவோட கலரும் தொட்டிலோட கலரும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. ஆமாண்டா, வாங்க தொட்டில படுக்குறீங்களா? சரி சரி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள போடு, இல்லாட்டினா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. சரிடி. பெரியவங்க தானே வந்து செய்யணும், நம்ம ஏன் செஞ்சுட்டு இருக்கோம்? முதலே செய்றீங்கல்ல, செய்யுங்க நீங்களே. சரிம்மா, எங்க தங்கத்தை நாங்க போடுறதுல ரொம்ப சந்தோஷம். அச்சச்சோ, பாப்பா தொட்டில நல்லா தூங்க போறீங்களா? பாப்பாவுக்கு தொட்டில எப்படி இருக்கு? அழகா இருக்கா? ஐயோ, பாப்பாவுக்கு கியூட்டா இருக்கு Dress எல்லாமே. பாப்பாவுக்கு பேர் வச்சிரலாமா தங்கம்? ஆமாம்மா தங்கம், பேர் வைக்கலாமா? அச்சோ, பாப்பாவுக்கு பேர் வைக்கலாம்னு சொல்றீங்களா? வச்சிரலாமா தங்கம்? சீக்கிரம் பாப்பாக்கு அதுல 3 டைம் சொல்லுங்க. நான் தான் பாப்பா முன்னாடி சொல்லுவேன். ஓடிரு, நான் தான் சொல்லுவேன். யாரும் சொல்ல வேணாம், அம்மா நானே சொல்றேன். அது முடியாதுப்பா, நான் தான் சொல்லுவேன். சரி விடுங்க, பாப்பா பக்கத்துல நான் தான் இருக்கேன், அதனால நானே சொல்லிடுறேன். அதெல்லாம் கிடையாது, நான் தான் சொல்ல போறேன். பாப்பாவுக்கு பேர் மாமாவே சொல்றேன், அவங்கள சண்டை போடட்டும். கார்த்திகா கார்த்திகா கார்த்திகா. நீங்களாம் சொல்ற மாதிரி தெரியலப்பா, எங்களுக்கு பேர் தெரியும், நாங்க வந்து சொல்லிட்டோம். எங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி நான் சொல்றேன்னு சொல்லிட்டேன். யாரும் எதுவும் சொல்லல, அதெல்லாம் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இல்லடா கார்த்திகா தங்கோ. அச்சோ, பாப்பாவுக்கு நான் சொன்ன பேர் தான் பிடிச்சிருக்கோ. அடியே கல்லிங்க, அம்மாக்கு நிறைய பேர் இருக்கோ, அவங்க எல்லாம் சொல்ல விடாம மாமா சொன்ன உடனே கேட்டுக்கிட்ட பத்தியா நீ? அதுதான் இந்த வயசுல கல்லி. இந்த வயசுல மாமா பின்னாடி போயிருவாப்பல. அவ மாமாங்க சொல்ல என்னடா? சரியான ஆள்றியா ராணி? பாரு, இப்பவே மாமாங்க செல்லமாயிட்டு போயிடுற. அப்ப உனக்கு அம்மாங்கெல்லாம் தேவையில்லாதானே? பாப்பாவுக்கு பேர் வச்சாச்சு, நாங்க போய் சாப்பிட போறோம். நீங்க அப்படியே சண்டை போட்டு உட்காருங்க. ஆனா அது சரியான ஆள், நீங்க சொல்லிட்டீங்க பாத்தீங்களா? அப்ப உங்கள யாராவது வந்து சொல்லி இருக்கணும். நீங்க யாரும் சொல்ல, பாப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நான் வந்து சொன்னேன். அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இதெல்லாம் ஓவர்னா. அம்மா நான் சொல்ல, நீங்க சொல்லிட்டீங்க பாத்தீங்களா? சரி, அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை? அம்மா நீ வந்து சொல்லு. நாங்களா? நீங்க இப்படியே உட்கார்ந்து சண்டை போட்டே இருங்க. பாப்பாவோட பேர் கார்த்திகாவா? ஆமாண்டா தங்க, உங்க பேர் இதுக்கு மேல கார்த்திகா. அழகா என் தங்கத்துக்கு பேர் கார்த்திகான்னு சூப்பரா இருக்கு பாரு. எனக்கென உன்னை தந்து உனக்கிற கண்ணை தந்து அதன் வழி எனது கணா காண சொல்லியதே. நீ அடம் பிடித்தாலும் அடங்கி போகின்றே. ஏற்கனவே பிறந்த வலிவலோ. ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மக்களே. நான் இப்ப ஏன் பேச வந்திருக்கேன்னா, எல்லாத்துக்கிட்டையும் முதல்ல சாரி கேட்டுக்கிறேன் மக்களே. நம்ம சேனல்ல கிட்டத்தட்ட 5 டேஸா வீடியோவே வரல மக்களே.
ஆமா மக்களே, அதுக்காக ரொம்ப ரொம்ப சாரி மக்களே. எங்க ஊர்ல கரண்ட் போயிட்டு 5 நாள் ஆயிடுச்சு மக்களே. அதனாலதான் 5 நாளா வீடியோவும் எடுக்க முடியல. அன்னைக்கு போட்ட போஸ்டோட என் போன் சுவிட்ச் ஆஃப் ஆனதா மக்களே. எங்க ஊர்ல நேத்து தான் மக்களே கரண்ட் வந்துச்சு. அது இல்லாம எங்க வீடு பக்கத்துலயே மரம் விழுந்துருச்சு. நாங்க இருக்கிறது கொஞ்சம் கடுதான், பக்கத்துல சுத்தி மரம் தான். அதுவும் இல்லாம கரண்ட் கம்பத்துக்கு மேலேயே மரம் விழுந்துருது. மரம் விழுந்து வயர் கட் ஆயிருது. ஒரு பக்கம் சரி பண்ணுவாங்க, ரிட்டர்ன் இந்த சைடு மரம் விழுந்துரும். அதனால கரண்ட் 5 நாளா எங்க ஊர்ல கரண்டே சுத்தமா இல்ல மக்களே. சரி பண்ணி நேத்து தான் விட்டாங்க, இப்ப வீடியோ எடுத்துட்டோம். அதனால ரொம்ப ரொம்ப சாரி. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், ஊட்டில எல்லாம் ரெட் அலர்ட் போட்டிருந்தாங்க. அங்க ஊட்டி சைடு இருந்திருந்தா கூட கரண்ட் இருக்கும் போல, காட்டுக்குள்ள வந்து இருந்துட்டு கரண்டே இல்ல மக்களே எங்களுக்கு. அதனால 5 நாள் வரவே இல்ல. நாங்களும் கேண்டில் வச்சு தான் பண்ணோம். இங்க ஊரை விட்டு வெளியிலயே போக முடியல. டவுன்ல கரண்ட் இருந்துச்சு, அங்க போய் சார்ஜ் போட்டு வரலானாலும் முடியல. ஏன்னா 2 சைடு எங்க ஊருக்கு பாதை போகும், 2 சைடுமே மரம் விழுந்து கிடக்கு. நாங்க என்ன பண்றது மக்களே? அதனால 5 நாளா வரவே இல்ல வீடியோ. சாரி சாரி. ரிட்டன் மனசார ரொம்ப ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன் மக்களே. இதுக்கு மேல கரெக்டா வீடியோ வந்துரும். இது கிட்டத்தட்ட எல்லா வருஷமே நடக்கும். பட் இந்த வருஷம் கொஞ்சம் முன்னாடியே நடந்துருச்சு. 5 நாள் கரண்ட் இல்லாம போயிருச்சு. ஆமா மக்களே, போன வருஷமே 5 நாள் கரண்ட் இல்ல. இந்த வருஷம் கொஞ்சம் மே மாசத்துலயே வந்துருச்சு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருப்போம். இந்த வருஷம் மே மாசமே வந்தனால போன் எதுவுமே சார்ஜ் போடாம வச்சுட்டோம். அதனால ரொம்ப ரொம்ப சாரி. இன்னைக்கு எங்க பாப்பாவுக்கு பேர் சுட்டு விழா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லுங்க. தெரிஞ்ச அளவுக்கு வச்சிருக்கேன். ஏன்னா முன்ன பின்ன எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, தெரிஞ்ச அளவுக்கு வச்சிருக்கேன். எல்லாரும் ஓட் பண்ணிருந்தீங்க. கனியா கார்த்திகான்னு கேட்கும்போது கார்த்திகான்னு ஓட் பண்ணிருந்தீங்க. அதனால நம்ம பாப்பாவோட பேர் கார்த்திகா மக்களே. பேர் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அப்புறம் வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க எல்லாரும்.